அப்படியே வில்லுருண்டையை விட்ட உடனே அப்படியே வில்லுருண்டை அவர் கூண்ட போய் விட்டது பாருங்க. அப்படியே கூடி வந்தார கீழ் விழுந்தால் குடம் உடைந்தது, தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கிறது. இந்த கூண்ல வில்லுப்பட்ட வேதனை தாங்க முடியல இந்த கூடி வந்தாரையால. அப்படியே கூடி வந்தாரு கீழ் விழுந்து அழுகிறார். கூடி வந்தாரு என்ன சொல்றார்? இந்த பாவியோ என் குடம் மறிச்சிட்டானே என்று கோடி வந்தாரு எப்படி இருக்கிறார் தெரியுமா? எதன் குணம் முன்னாய் நோகுறதே நோகுறதே குணம் முன்னாய் நோகுறதே நோகுறதே குடும்பாவி என்ன செய்வே என்ன செய்வே குடும்பாவி என்ன செய்வே என்ன செய்வே குணம் முன்னாய் நோகுறதே நோகுறதே குணம் முன்னாய் நோகுறதே நோகுறதே குடும்பாவி என்ன செய்வே என்ன செய்வே குடும்பாவி என்ன செய்வே என்ன செய்வே. ஐயோ யாரோ என் கூட வில்லுருண்டி போட்டு கூட முடிச்சுட்டானே என்று பார்க்கும் போது அப்படியே தம்பியரோடு ஸ்ரீ ராம பெருமாள் அப்படியே சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார். உடனே பார்த்தார், ஏ ராமா நீயா இந்த கொடுமையை செஞ்ச? பெருமாள் கோசல மகனா இந்த கொடுமையை செஞ்ச? உன்னை இந்த மடியில எடுத்து வச்சு ஏ பெருமாள் பால் சாப்பிடுறா சோறு சாப்பிடுறா என்று எப்படிலாம் உன்னை ஊட்டி வளர்த்தேன். ஊட்டியில இல்லடா சோறு ஊட்டி வளர்த்தாங்க. எப்படிலாம் சோறு ஊட்டி வளர்த்தேன். அதுக்காக நீ என் ஊட்டியை மறிச்சுட்ட. ஏ பெருமாள் இந்த கூடி வந்தாலும் அயோத்தியில இருக்கு வரைக்கும் சரி உன்னை இந்த அயோத்தி ஆள விடாம 14 வருஷம் உன்னை காடோட்டி வைப்பேன் என்று சொன்ன உடனே உடனே பார்த்தார் ஸ்ரீ ராமர். அப்படி ராமரை பார்த்து இது என்ன சொல்கிறார் தெரியுமா? சண்டாள ராமநாதா சதி செய்ய இருக்கிற வரைக்கும் அதாவது இந்த அயோத்தியை ஆள விடாமல் சரி 14 வருடங்கள் காடோட்டி வைப்பேன் என்று அப்படியே சாபம் கொடுத்தார். சரி நிறைய பெருமாள் பார்த்தார். ஸ்ரீராம பெருமாள் என்ன எண்ணுகிறார்? தம்பி நம்மளும் இந்த கோடி வந்தாருக்கு நல்லது நினைச்சோம், நல்ல செய்யணும்னு நினைச்சோம். இவ்வளவு நமக்கு இப்படி சாபத்தை கொடுத்துட்டாலே இவ அயோத்தியில இருக்கிற வரைக்கும் கோணியாத்தான் இருக்கலாம். கோணியாவே போகட்டும் தம்பி. அந்த வில்லுருண்டை கொடுப்பா அப்படியே வில்லுருண்டையை கையில் வாங்கினார் ஸ்ரீராம பெருமாள். சரி அப்படியே என்ன செய்கிறார்? அப்படியே மறுபடியும் கூடுக்கு நேரம் அந்த கோடி வந்தாரு கூடுக்கு நேரம் திடீரென்று போட்ட உடனே அப்படியே மறுபடியும் கூடு குடிந்தது. குளத்து தண்ணீர் நீர் அடைத்துக் கொண்டது. உடனே பார்த்தார், ஏ ராமா இந்த அயோத்தியில கோடி வந்தாரு இருக்கிற வரைக்கும் உன்னை நாடாட விடவே மாட்டேன் உன்னை காடோட்டி வைப்பேன் என்று அப்படியே மீண்டும் சாபத்தை கொடுத்து விட்டு அப்படியே கோடி வந்தாரு கைகேசியிடத்திலே வந்த ராமர் அப்படியே பெருமாளை பத்தி அப்படியே அவதாரி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உடனே பெருமாளோ தம்பியரோடு சிரித்து விளையாடி முடித்து விட்டு அரண்மனைக்கு வந்தார். இப்படி அரண்மனையில வந்து ராம பெருமாள் இப்படி பெருமாள் இருக்கும் போது அங்க யார் வருகிறது தெரியுமா? அந்த காதீவர் பெற்ற மாலை Thank you.
காதீவர் பெற்றவாளன் கௌசிக மாமணி விஸ்வாமித்திர மகாமுனிவர் வருகிறார். அவர் எதற்கு ஐயா வருகின்றார்? அதாவது பாலை வனத்தை எல்லாம் சரி சோழ வனங்களாக தவம் இருந்தே மாற்றணும். தவம் இருந்து எப்படி ஐயா மாற்ற முடியும்? அதான் அந்த காலத்து மனிதர்களுடைய வேலை. சரி அப்படி தவம் இருந்தே மாற்ற வேண்டும் என்று ஆமா விஸ்வாமித்திரர் அப்படியே பூலோகம் வருகிறார். அப்படி வருகின்றார். அப்படி பூலோகம் வந்த உடனே என்ன அப்படியே பூலோகத்திலே வந்து சரி தவம் இருக்க வேண்டும் என்று ஆமா விஸ்வாமித்திர மகாமுனிவரும் என்ன ஒரு பாலைவனத்திலே வந்து சரி அழகாக தவப்பீடம் அமைத்து பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனமாக மாற்ற வேண்டும் என்று சரிதான். இந்த விஸ்வாமித்திர மகாமுனிவரை எப்படி தவப்பீடம் அமைத்து தவம் இருக்கின்றார். இப்படி இப்படி என்ன அங்கே 1000 அடி நீலகயா அங்கே கொடி நொடியலாம் ஏறபடி இருக்கபடி இருபத்தோரு படியும் வைத்தார் 21 சிப்பி வகை கொட்டரித்தார் வெளியிலே இரமணி நிலங்கள் அழகாக தவப்பீடம் அமைத்தார். சரி விஸ்வாமித்திரரோடு அழகாக தவப்பீடம் அமைத்து ஆமா அழகாக அந்த தவத்திலே பலவிதமான கட்டைகளை அடுக்கி அடிக்கி அப்படியே அக்கினிய மட 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 மடன்னு வளர்க்கார். மட 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 மடன்னு வளர்க்காரு.